ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த 35 நாடுகளுக்கு மேலே வந்துட்டு போய் தன்னோட வெற்றியை வந்துட்டு பதிவிட்டு வந்திருக்கேன் நம்மளோட தமிழகத்தின் பெருமை பிரக்யானந்தாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அவரோட பெயர், ஊர், வயது, பள்ளி, குடும்பம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு முழுமையாக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம பிரக்யானந்தாவை பற்றி பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு நான் பிரக்யானந்தா அப்படிங்கிறதுக்கான பெயர் அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரே வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு ரொம்ப ரீச்சபிளாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேராக அமையுது. அவரோட முகபாவனை, அவரோட பெருமை அது எல்லாமே குறிப்பிடுற மாதிரி இந்த பெயர் அமையுது. இந்த பெயர் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு எதுக்காகவும் வந்துட்டு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியோ இல்லை பிளான் பண்ணியோ வச்சது கிடையாது. கல்கி பகவான் டிவோட்டி அவங்க ஃபேமிலி. ஸோ வந்துட்டு அந்த கல்கி பகவான் கோயிலில் வந்துட்டு இந்த பிரக்யானந்தாங்கிற பேரை வந்துட்டு அவங்களே வந்துட்டு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெயர் அவங்க அப்பா அம்மா வச்சுருந்துருக்காங்க. அவர் 2005ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. 18 வயது முடிந்து 19வது வயது வந்து நடந்துட்டுருக்கு. அவர் சென்னையில் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் அப்படிங்கிற ரொம்பவே பிரபல்யமான ஸ்கூலில் தான் வந்துட்டு அவரோட பள்ளி படிப்பு முடிச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மாவோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம். பட் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு சென்னையில் தான். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு வைஷாலி. அவங்களுமே வந்துட்டு செஸ்ஸில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு சாதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க அப்பாவுடைய பேர் ரமேஷ் பாபு. அவர் வந்து வங்கி மேலாளராக இருக்கார். அவங்க அம்மா வந்துட்டு நாகலக்ஷ்மி. அவங்க வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. இல்லத்தரசியாக இருந்து பிரக்யானந்தாக்கும் சரி வைஷாலிக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து கூடவே ஊக்குவிச்சு எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க கூடவே போய் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து போலியோ பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க கூட வந்துட்டு அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக எங்கேயும் போய் வர முடியாது. அதனால் அவங்க அம்மா எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. இவர் 6 வயதுலேருந்து செஸ் விளையாண்டுட்ருக்காரு. 6 வயது இருக்கும்போதே போய் செஸ் கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாரு. அவரோட 7வது வயதில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்கிற பட்டம் அவருக்கு கிடச்சிருச்சு. அவர் 12வது வயதில் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய விதமான அவார்டுகளும் 35 நாடுகளுக்கு மேலே போய் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் வந்துட்டு எத்தனையோ விதமான பெரிய வந்துட்டு லெஜெண்டை சரி பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வின் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே பெருமை சேர்த்திட்ருக்காரு. மோடி கையால் அவர் வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்காரு. நம்ம ஸ்டாலின் ஐயா வந்துட்டு 30 லட்ச ரூபா கொடுத்ததும் இல்லாமல் அவார்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூடலாம் வந்துட்டு அவர் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டு வந்துட்டு அவர் வாங்கியிருக்காங்க. அவங்க அக்காவுமே வந்துட்டு அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. இது ரொம்பவே பெருமையான விஷயம். இவ்வளவு சிறு வயதில் வந்துட்டு இந்த அளவுக்கு முயற்சி பெறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி தான். அவருக்கு ரொம்ப பொறுமையும் வந்து எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப பொறுமையாகவும் நேர்மையாகவும் வந்துட்டு ரொம்ப தெய்வ பக்தி கொண்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு முன்னேறணுங்கிற அந்த ஒரு அறிவாற்றல் கொண்டதுனால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு வர முடியுதுன்னு அவங்க அம்மா வந்துட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருக்காங்க, ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்துருக்காங்க. இவர் வந்து எந்த விசேஷங்களுக்கும் போக மாட்டாராம், தேட்டர் போக மாட்டாராம், ஒரு மெரினா பீச் கூட முழுமையாக பார்த்தது இல்லையா, இவர் பிறந்த நாள் கூட கொண்டாட மாட்டாராம், கோவிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வருவாராம். அந்த அளவுக்கு விடாமுயற்சி பண்ணியிருக்காரு. பிரக்யானந்தாவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.